ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க அழகோவியம் ஸ்டோரி கேட்டுக்கிட்டு ட்ராயிங் பார்க்கலாம். ஒரு பார்ட் இங்கே கேட்டுட்டு மிச்சத்தை எங்கே போய் தேடுறதுன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டோரி வர வீடியோ மட்டும் தனியாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே பார்க்கலாம். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அழகோவியம் அத்தியாயம் 3. அன்று ஞாயிற்றுக்கிழமை. விஷாகாவை வீட்டிற்கு அழைத்து வரும்படி கந்தசாமியிடம் லட்சுமி கூறினார். எதுக்கு? மீண்டும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறதுக்கா? என்னால் முடியாது. அன்னைக்கு ஏதோ அப்படி நடந்துருச்சு, அதுக்காக இப்படி பேசினா எப்படி? எனக்கு என்னமோ தெரில, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவகிட்ட பேசினாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு வாங்க என்றார் லக்ஷ்மி. வெளியே செல்ல கிளம்பி கொண்டிருந்த கார்த்திகேயன் காதில் விழுந்தது இந்த உரையாடல். அவர்களிடம் சென்றவன், இப்போ என்ன, அவளை கூட்டிகிட்டு வரணும் அவ்வளவுதானே, நானே போய் கூட்டிகிட்டு வரேன் என்றபடி கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவனது செய்கையை ஆச்சரியத்தோடு பார்த்தனர் பெற்றோர். விஷாகாவை இன்டர்காமில் தொடர்பு கொண்ட விடுதி காப்பாளர், உன்னை பார்க்க எம்டி வந்துள்ளார், சீக்கிரம் கீழே வா என்றார். அவன் வீட்டிலிருந்து கிளம்பியதுமே சரண்யா அழைத்து கூறியிருந்ததால் இரவு உடையில் இருந்தவள் சுடிதார் மாற்றிவிட்டு காத்திருந்தாள். அவனிடம் சென்றவள், என்ன விஷயம் என்றாள். வீட்டில் எல்லாரும் உன்னை பார்க்கணுன்னு காத்துட்ருக்காங்க, சீக்கிரம் கிளம்பு. இல்லை, நான் வரல என்று தயங்கினாள். அதை காதிலேயே வாங்காதவன், ரெடி ஆயிரு, நான் இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் என்று ஆண்கள் விடுதியை நோக்கி கிளம்பினான். இவன் யார் நம்மளை அதிகாரம் செய்ய? இவன் கூறினால் நான் இவனுடன் செல்ல வேண்டுமா என்று எண்ணி பதில் சொல்ல திரும்புவதற்குள் அவன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்றிருந்தான். இவள் கிளம்பி வருவதற்குள் திரும்ப வந்து காத்திருந்தான். காரின் முன் இருக்கையில் டோரை திறந்துவிட்டு ஏறும்படி கூறினான். மனதில் பலதை நினைத்தாலும் மறு பேச்சு பேசாது ஏறி அமர்ந்தாள் விஷாகா. வீட்டில் இறக்கிவிட்டவன் நண்பனை பார்க்க செல்வதாக கூறி தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான். 1000 வார்த்தைகள் தராத ஆறுதலை சிலரது ஒரு வார்த்தை கொடுத்துவிடும். விஷாகா யாரிடமோ கூறிய வார்த்தைகள் கார்த்தியின் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவர்கள் வீட்டு பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தனர் சரண்யாவும் விஷாகாவும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதிசயமாக இன்னைக்கு அண்ணன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான் என்றாள் சரண்யா. இன்று கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவுடன் விஷாகா, சரண், நான் உன்னிடத்தில் ஒன்று கேட்க வேண்டும் என தயங்கினாள். எதுவானாலும் கேள். நீ இழுப்பதை பார்த்தால் நீ அண்ணனை பற்றி கேட்கப் போகிறாய் என நினைக்கிறேன். ஆமாம், அதேதான். வீட்டில் நீங்கள் எல்லாரும் இவ்வளவு இயல்பாக இருக்கிறீங்க. உன் அண்ணன் மட்டும் ஏன் இப்படி? என்னவென்று சொல்ல. அண்ணா முன்பெல்லாம் எவ்வளவு கலகலப்பாக இருப்பான் தெரியுமா? வீட்டில் நாங்கள் அனைவரும் இருந்தால் ஒரே கேலியும் சண்டையுமா பொழுது போவதே தெரியாது. நண்பர்களிடமும் மிகவும் ஜாலியாக இருப்பான். எல்லாரிடமும் ரொம்ப அன்பாக பழகுவான். பிடித்தவர்கள் தப்பு செஞ்சால் மட்டும் மிகவும் கோபப்படுவான். அதில் மட்டும் கண்டிப்பானவன். ஒரு பொண்ணை காதலித்து ஏதோ பிரச்சனையால் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அன்றிலிருந்து தன்னையே மாற்றிக்கொண்டு தொழிலில் மட்டும் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான். யாரிடமும் அதிகமாய் பழகுவதே கிடையாது என்றாள் வருத்தத்துடன். காதலால் இப்படி ஒரு மாற்றமா? அப்படியானால் அந்த பெண்ணை எவ்வளவு தூரம் விரும்பி இருப்பான்? நினைக்கையில் மனம் சுருக்கென்றிருந்தது விஷாகாவிற்கு. நாம் ஏன் இப்படி பொறாமைப்படுகிறோம் என தன்னையே நொந்து கொண்டாள். என்ன பேச்சையே காணோம் என்றாள் சரண்யா. ஓ, ஒன்றுமில்லை. உன் அண்ணனின் மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தேன். என்ன செய்ய, நாங்களும் அவன் மாறுவான் என்றுதான் காத்திருக்கின்றோம். சரி வா, உள்ளே போலாம் என்று அழைத்துச் சென்றாள். சரண்யாவின் செல்லில் அழைப்பு வரவே பேச சென்றாள். ஹாலில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள் விஷாகா. அப்பொழுது வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய கார்த்திகேயன் இவள் தனியாக இருப்பதைக் கண்டு, இந்த வீட்டில் உனக்கு ஒரு ஃபேன் கிளப்பே இருக்குது, அப்புறம் என்ன தனியாக உட்கார்ந்துருக்க என்றான். இவ்வளோ நேரம் சரண்யா என்னோடு தான் பேசிட்டு இருந்தா, ஃபோன் வந்திருக்கு, அதான் போயிருக்கா சார் என்றாள் விஷாகா. ஓ, வீட்டில் எல்லாரும் உறவு, நான் மட்டும் சாரா? இந்த சார் மோர்லாம் வேண்டாம், நீ என்னை பெயர் சொல்லியே கூப்பிடலாம். இல்லை சார் என தயங்கியபடியே, சிபாரிசில் வந்ததால் சலுகை எதிர்பார்க்கக்கூடாது என்று கூறினீர்களே என இழுத்தாள். நீ இன்னும் அதை மறக்கவில்லையா? எல்லாவற்றிற்கும் சாரிடா என்றான். ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். ஆனால் நீதான் திறமையால் வந்தவளாயிற்றே, அதோடு இது சலுகை அல்ல, உரிமை. எனவே நீ சார்னா அடிதான் விடும் என்றான்.
சிரித்தபடியே சரி கார்த்தி என்றாள். அவள் அழைத்த விதம் அவனுக்கு பிடித்திருந்தது. இவர்களின் உரையாடலை கிச்சனிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த லக்ஷ்மிக்கு தன் மகன் பழையபடி கலகலப்பாய் பேசுவது மகிழ்ச்சியாய் இருந்தது. இந்த பெண் வந்த நேரம் நம் வீட்டின் மகிழ்ச்சி திரும்புகிறது என்று விஷாகாவின் மேல் இன்னும் அவர் அன்பு அதிகரித்தது. அந்த நாள் முழுவதுமே இனிதாய் கரைந்தது. ஓரிரு நாட்கள் சென்றிருந்தன. அன்று அலுவலக விஷயமாக ஃபேஷன் டிசைனர் அனைவரையும் அழைத்து பேசிக்கொண்டிருந்தான் கார்த்திகேயன். அப்பொழுது விஷாகா தனது கருத்தை தெரிவிக்கையில் மரியாதை கருதி சார் என்றாள். அதனை பாராட்டி கைக்குலுக்குவது போல் அவளது விரல்களை அழுத்தினான். மற்றவர்கள் அறியாமல் தண்டிப்பதை உணர்ந்தவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதி காத்தாள். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். விஷாகா என்ற அழுத்தமான கார்த்தியின் அழைப்பால் பயத்துடன் திரும்பி வந்தாள். உன்னிடம் என்ன சொல்லியிருந்தேன்? சார்னு கூப்பிடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் எல்லார் முன்னிலையிலும் அப்படி அழைப்பது உங்களுக்கு மரியாதையாக இருக்காதே என்றாள். எனக்கு எப்போவும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும் என்றான் உறுதியாக. அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து கிளம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு பணிபுரியும் ரவி என்பவர் வந்து சேர்ந்தார். அவரும் இவளது ஊர் என்பதால் நட்பு ரீதியாக பேசினர். அவ்வழியாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த கார்த்தியின் கண்களில் இருவரும் நடந்து செல்வது தெரிந்தது. உடனே அவர்கள் அருகில் சென்று காரை நிறுத்தியவன், விஷாகா வந்து காரில் ஏறு, அம்மா உன்னை அழைத்து வரும்படி கூறினார்கள் என்றான். ஓகே ரவி, அப்போ நான் செல்கிறேன், நாளை பார்க்கலாம் என்று அவனிடம் விடைபெற்று வந்து காரில் ஏறினாள். கார்த்தியின் முகம் இறுகியிருந்தது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. வந்த இடத்தில் இவனுடன் சுற்றுவது தேவையா என்றான் காட்டமாக. நான் ஒன்றும் சுற்றவில்லை. பதிலுக்கு பதில் பேசு, சொல்வதே சரி என்று கேட்காதே என்றவன் காரில் கவனத்தை செலுத்தினான். வீட்டிற்கு வந்துள்ளிடம், வாமா விஷாக்கா, இன்னைக்கு நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்றார் லக்ஷ்மி மகிழ்ச்சியாக. நான் தான் கூட்டிட்டு வந்தேன் என்றான் கார்த்தி. அவனை முறைத்தாள் விஷாகா. மெல்லிய புன்னகை அவன் இதழ்களில் பரவியது. அவன் தன்மேல் பொசசிவாக இருப்பதை உணர்ந்தாள் விஷாகா. அது அவளுக்கு பிடித்திருந்தது. நிறைவான அன்பும் ஆழமான புரிதலும் இருப்பவர்களிடத்தில் அழகான உணர்வு பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ், சந்தேகம், இவை இரண்டிற்கும் நூலிலைதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை உணர்ந்தவள் அதனை ரசித்தாள். அந்த இடைவெளியை என்றும் தாண்டுபவனும் இல்லை நம் நாயகன். நாட்கள் அதன் போக்கில் வேகமாக நகர்ந்தது. அன்றும் விஷாகா கார்த்திகேயன் வீட்டிற்கு வந்திருந்தாள். சரண்யாவிடம் பேசிக்கொண்டிருந்தவள், சரண், உன் ஃபேஸ்புக் ஐடி சொல்லு என்றாள். என்னிடம் ஃபேஸ்புக் ஐடி இல்லை. ஏன், இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை, அண்ணாவுக்கு பிடிக்காது. ஏற்கனவே ஓப்பன் பண்ணி செம டோஸ், அதோடு விட்டுட்டேன். ஓ, உன் அண்ணாவிற்கு பிடிக்காதா? சரி சரி. சற்று நேரத்தில் கார்த்தி அங்கு வந்தான். என்ன, 2 பேரும் மீட் பண்ணாலே ஒரே அரட்டை கச்சேரி தான் போல. என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஒரு இமேஜ் போட்டால் சும்மா லைக் அள்ளும் என்றால் வேண்டுமென்றே அவனை கடுப்பேற்ற. ஆமாம்மா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க திட்டமிடுபவன் அந்த வீட்டையெல்லாம் நோட்டமிட வேண்டாம். அவர்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தாலே போதும், அந்த அளவிற்கு அனைத்தையும் ஊருக்கே பகிர்ந்து விடுகின்றனர் என்றவன் அவள் மொபைலை பிடுங்கி அதனை அன்இன்ஸ்டால் செய்துவிட்டு அவளை முறைத்து கொண்டே அவளிடம் நீட்டினான். ஏன், உங்களுக்கு பிடிக்காதா என்றாள் விஷாகா. முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆப், இது தேவையா? மொபைலை பார்த்தவள், நீங்கள் அழித்தா எனக்கு திரும்ப எடுக்க தெரியாதா என்றாள். திரும்ப உன் செல்லில் அப்லோட் ஆகியிருந்தா உன் செல்லும் இருக்காது, உன் பல்லும் இருக்காது என்று சென்று விட்டான். சிரித்தாள் விஷாகா. அதை கவனித்த சரண்யா, என்ன ரூட் எப்படியோ போகுது என்றாள். ஏய், நீ வேற, சும்மா உன் அண்ணனை சீண்டினேன் என்று மழுப்பினாள். சில சின்ன சின்ன தருணங்களும் இனிமையானதாய் மாறும், அவரவர் அதை ரசிக்கும் விதத்தை பொறுத்து. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.